ஐயா. என்ன விஷயம்? இதை சுந்தராம்பாள் அம்மாவிடம் கொடுத்து விட்டு வா என்று கொடுத்து அனுப்பினார். ஓ அப்படியா? அதை இப்படி வை. வந்த களைப்பிற்கு சிறிது மோரந்து விட்டு போயேன். இல்லை ஐயா, நான் புறப்படுகிறேன். அங்கு எனக்கு தலைக்கு மேல் பணி உள்ளது. இன்று மேயனா பேத்திக்கு திருமணம் அல்லவா? நான் புறப்படுகிறேன் ஐயா. சரிப்பா சரிப்பா, போய்விட்டு வா. மாமா. என்னம்மா? ஏன் மாமா, தில்லானா ஆடும்போது 16 ஆவர்த்தனம் வைத்துக் கொண்டால் போதுமா அல்லது 32 ஆவர்த்தனம் வைத்துக் கொள்ள வேண்டுமா? 16 போதும் அம்மா. மாமா, இது என்ன? யார் கொண்டு வந்தார்கள்? மேனா வீட்டிலிருந்து தானம்மா கொண்டு வந்தார்கள். செட்டியார் உன்னிடம் கொடுக்க சொன்னார் என்று வேலையால் கொண்டு வந்து கொடுத்து விட்டு உடனே புறப்பட்டு விட்டான். என்ன மாமா இது? நடன நிகழ்ச்சிக்காக இன்று மாலை நாம் அங்கு போகத்தானே போகிறோம். அப்பொழுது தந்திருக்கலாமே. திருமண நேரத்தில் இவ்வளவு அவசரமாக எதற்கு? எனக்கும் அதுதானம்மா ஆச்சரியமாக இருக்கிறது. உடனே இதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறார்கள் என்றால் ஏதோ முக்கியமான பொருளாகத்தான் இருக்க வேண்டும். மாமா, இதில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று உடனே பார்க்க வேண்டும். நான் பிரிக்கட்டுமா? வடிவு, இப்போது இதற்கு என்ன அவசரம்? இன்று என்னென்ன நடனம், எதற்கு எவ்வளவு நேரம் என்று பிரித்துக் கொள்ளலாம். அலாரிப்பு வேண்டுமா வேண்டாமா என்பதையெல்லாம் தீர்மானித்து குறிப்பெழுதி கொள்ளலாம். நீயும் உடனிருந்தால் எனக்கு உதவியாக இருக்கும். வா போ அக்கா, நீ எப்போதும் இப்படித்தான். ஆர்வமாக ஒன்றை காண வந்தால் அதை பார்க்க விட மாட்டாய். ஒரு கணம் இதை பிரித்து பார்ப்பதற்குள் உன் பட்டியல் போடும் பணி நின்று விடவா போகிறது? வடிவு, சொன்னால் கேள். இது நம் வீட்டிற்கு தானே வந்திருக்கிறது. இங்கேதானே இருக்க போகிறது. பிறகு பார்த்துக் கொள்ளலாமே. பாருங்கள் மாமா, நீங்களாவது சொல்லுங்கள். புதிதாக வந்திருக்கும் ஒரு பொருளை என்னவென்று பார்க்கவில்லை என்றால் எனக்கு தலையே வெடித்துவிடும். பார்க்கலாம் அக்கா. சுந்தரி, இவள் பிடிவாதக்காரி என்று உனக்கு தெரியாதா? பிறகு இதற்காக நடன நேரத்தில் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருப்பாள். அது அவசியம்தானா? பார்த்து விட்டுதான் போகட்டுமே. பிரித்து பார் வடிவு. இதில் ஒரு மடலும் வைக்கப்பட்டிருக்கிறது. கொடு. என் குருநாதரான சுந்தரி அக்காவிற்கு உங்கள் சிஷ்யையான கனகப்பிரியாவின் பணிவான வணக்கங்கள். அக்கா, நான் தங்களிடம் நடனம் கற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை பெறாவிட்டாலும் தங்களையே என் குருநாதராக நினைத்துக் கொண்டிருந்தவள். அதன் பயனாகத்தான் தங்கள் வாக்காலேயே தங்கள் சிஷ்யை என்று சொல்லப்படும் பாக்கியத்தை பெற்றுவிட்டேன். நான் பெறப்போகிற ஆசைகளில் எல்லாம் மகத்தான ஆசையாக இதைத்தான் நான் கருதுகிறேன். நான் தங்களுக்கு தட்சணையாக பொன்னோ பொருளோ தந்தால் நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் இந்த வீணையை தங்களுக்காக அனுப்புகிறேன். இது என் பரிசோ அன்பளிப்போ தட்சணையோ அல்ல. என் குருவிற்கு நான் சமர்ப்பிக்கும் குரு காணிக்கை. இதை தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். தாங்கள் கொடுத்த பொன்முடிப்பை நான் என்றென்றும் போற்றி பாதுகாப்பேன். அதேபோல் நான் கொடுக்கும் இந்த வீணை என்றென்றும் தங்கள் கரத்தால் மீட்டப்பட வேண்டும் என்று வேண்டுகிறேன். தங்கள் திருவடிகளில் மீண்டும் என் வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன். தங்கள் மானசீக சிஷ்யை கனகப்பிரியா. ஆஹா, காலமெல்லாம் உடனிருந்து கற்றுக்கொள்பவர்கள் கூட இப்படி பக்தி செலுத்துவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பெண் குரு பக்தி என்பதற்கு உதாரணமாக விளங்குகிறாள். துரோணரிடம் வித்தை பயின்ற பாண்டவர்களும் கௌரவர்களும் கூட வெளிப்படுத்தாத குரு பக்தியை, அவரிடம் வித்தை கற்க இயலாமல் போன
ஏகலைவன் வெளிப்படுத்தினார். துரோணரின் உருவத்தை சிலையாக அமைத்து வழிபட்டார். இந்த கனகப்பிரியா வாய்ப்பிருந்தால் அதை கூட செய்து விடுவாள் போல் இருக்கிறதே. ஆனால் அந்த ஏகலைவனிடம் துரோணர் அவனது கட்டை விரலை அல்லவா காணிக்கையாக கேட்டாராம். இந்த சுந்தரி அப்படியெல்லாம் எதையும் கேட்க மாட்டாள் வடிவு. நான் கேட்காமலேயே என் சிஷ்யை எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு கலை பொருளை குரு காணிக்கையாக செலுத்திவிட்டாள். கனகப்பிரியா எனக்கு நவரத்தினங்களையே அனுப்பியிருந்தாலும் அதை நான் ஏற்றிருக்க மாட்டேன். ஆனால் நவரசங்களையும் நாதமாக பொழியும் வீணையை அல்லவா அனுப்பியிருக்கிறாள். இதை நான் நிராகரித்தால் அந்த பெண்ணின் உயர்ந்த அன்பை, உன்னதமான குரு பக்தியை அவமதித்தது போல் ஆகிவிடும். அதனால் நான் இதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்கிறேன். மாமா, உங்கள் கரத்தால் இதை என்னிடம் தாருங்கள். வடிவு, அன்று சுந்தரியிடம் நீ வணங்கும் ஈசன் நீ விரும்பும் இசைக்கருவியை கூட வாங்க முடியாமல் செய்து விட்டார் என்று சொன்னாயே, இப்பொழுது அதே எவ்வளவு பக்தியோடு யார் மூலமாக அனுப்பப்பட்டு வந்திருக்கிறது பார்த்தாயா? மாமா, வடிவு அப்படி பேசுவது புதிதா என்ன? காலம் வடிவிற்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். சுவாமி, லலிதாங்கி, ஏன் இந்த பரபரப்பு? வீதியில் வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். சந்தைக்கு போகிறேன் என்று சொன்னவள் இந்த அளவிற்கு ஆர்வத்தோடு வருகிறாய் என்றால் ஏதோ முக்கியமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்னத்தான் விஷயம்? நீதான் சொல்லேன். பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியார் தன் தம்பி கருத்த ஆதப்பனோடு திருக்கோட்டியூர் வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அவர் எதற்காக, எங்கே போகிறார் என்ற விவரம் தெரியாவிட்டாலும் நமது ஊர் வழியாகத்தான் போகிறார். அது தெரிந்து அங்கே மக்கள் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். இப்போது அவர் நம் பக்கத்து வீதி வழியாகத்தான் போக போகிறார். அக்கா, நாமும் சென்று அவர்களை பார்த்துவிட்டு வரலாம். வேண்டாம் வடிவு. கலையரசிகளான நம்மைத்தான் மற்றவர்கள் ஆச்சரியமாக பார்ப்பார்கள். நாம் சென்று ஒருவரை வேடிக்கை பார்ப்பதா? அவர் அம்பலக்காரர் ஆயிற்றே, அரசருக்கு சமமானவர் ஆயிற்றே. அரசர்? அவர் பாகநேரிக்கு அரசர் என்றால் நான் பரதநாட்டியத்திற்கு அரசி. கலை ஞானத்துக்கு மிஞ்சியதா அரச அதிகாரமும் அந்தஸ்தும்? வடிவு, நமக்கு இன்று நடன நிகழ்ச்சி இருப்பதை மறந்து விட்டாயா? அதற்குரிய பணிகளை போய் கவனிப்போ. அக்கா, நானாக போய் அவரை பார்ப்பதை தான் தடுத்து விட்டாய். இப்போது அவர் நம் பக்கத்து வீதி வழியாக தான் செல்கிறார். அதையும் கூட பார்க்க கூடாது என்கிறாயே, இது என்ன நியாயம்? சுந்தரி, வடிவு சிறிது நேரம் சென்று பார்த்து விட்டுதான் வரட்டுமே, அவளை தடுக்காதே. வடிவு, நீ போய் வா. நீங்களாவது வாருங்கள் மாமா, வாருங்கள் மாமா. அவள் இன்னும் விளையாட்டு பெண்ணாகவே இருக்கிறாள். வடிவு, அதோ பெரிய மீசையுடன் குதிரையில் முன்னால் வருகிறார் பார், அவர்தான் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. அவருக்கு பின்னால் வருபவர் அவர் தம்பி கருத்த ஆதப்பன். மாமா, பாகநேரி அம்பலக்காரர் உங்களுக்கு தெரிந்தவர் தானே? அவரை அழியுங்கள்.
நம் வீட்டிற்கு அழைத்து போகலாம். என்ன பேசுகிறாய் வடிவு? அது எப்படி சாத்தியமாகும்? ஏன் அவர் நம் வீட்டிற்கெல்லாம் வரமாட்டாரா? தாராளமாக வருவார். ஆனால் அவருக்கு செய்ய வேண்டிய உபச்சாரத்தை நம்மால் செய்ய முடியாது. அம்பலக்காரர்களை தூரத்திலிருந்து ரசிக்கலாமே தவிர அருகில் சென்று உறவாட முடியாது. ஏன் முடியாது? இந்த வடிவு நினைத்தால் நிச்சயம் முடியும். வரவழைக்கிறேன். பாகநேரி அம்பலக்காரரை இந்த வடிவை தேடி வரவழைக்கிறேன். அண்ணா, பட்டமங்கலத்தார் வந்துவிட்டார். Welcome. கர்னல் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள். வெல்கம் பாகனேரி, வெல்கம். ஓ, தமிழ் பண்பாடு, isn't it? தமிழ் மரபு. ஓகே. பாகனேரி, பட்டமங்கலம் உங்களுக்கு முன்பாகவே வந்து இங்கு காத்துக் கொண்டிருக்கிறது. We are waiting only for you. Sit down. முதலாக இந்த அக்னியுவின் இருப்பிடத்திற்கு வந்த உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன சாப்பிடுகிறீர்கள்? மன்னிக்க வேண்டும் துரை. அம்பலக்காரர்கள் அவ்வளவு எளிதில் அடுத்தவர் வீட்டில் கையை நனைக்க மாட்டார்கள். ஒருவரை உறவு என்று நினைத்து அவர் வீட்டில் கையை நனைத்து அவரது உபசரிப்பை ஏற்று உண்டு விட்டால் உயிருள்ளவரை அதை மறக்க மாட்டார்கள். ஒப்பிட்டவருக்காக தனது உயிரையும் தர தயங்க மாட்டார்கள். ஓ, ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று உங்கள் நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறதே, அது இதற்காகத்தானா? முதலில் அழைத்த விஷயத்தை பற்றி பேசுவோம், மற்றவற்றை பிறகு யோசிப்போம். ஓகே ஓகே, நீங்கள் இங்கு கையை நனைக்க வேண்டாம். உப்பிட்ட பொருளை சாப்பிட்டால் தானே உங்கள் பழமொழிக்கு தக்கபடி இருக்க வேண்டும். உப்பே இல்லாத ஒரு பொருளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா? உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்ற வேறொரு பழமொழியும் எங்கள் நடைமுறையில் இருக்கிறது. இல்லை இல்லை, இது நீங்கள் நினைப்பது போல் கிடையாது. இது வேறு. ஐ மீன் மதுபானம். அதை ஏற்றுக்கொள்வதால் உங்கள் பழமொழிக்கு எந்த பங்கமும் ஏற்பட்டு விடாதல்லவா? சொல்லுங்கள். உயர்ந்த ரக மதுபானங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு எந்த வகையான மதுபானம் பிடிக்கும் என்று சொல்லுங்கள், அதை கொண்டு வர சொல்கிறேன். அதெல்லாம் பழக்கமில்லை, வேண்டாம். என்ன இது? இரண்டு அம்பலக்காரர்களும் ஒரே மாதிரி இருக்கிறீர்களே. இப்போதுதான் வல்லத்தரையின் அதெல்லாம் பழக்கமில்லை, வேண்டாம் என்று சொன்னார். நீயும் அப்படியே சொல்கிறாய். Why are you wasting your youth? I mean, இளமை காலங்களை ஏன் வீணடிக்கிறீர்கள்? Enjoy. Life is to enjoy. எங்களை பாருங்கள், எவ்வளவு ஆனந்தமாக வாழ்க்கையை ரசித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் நீங்களும் சந்தோஷமாக இருங்கள். எங்களைப் போலவே தமிழக மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்களும் ஆசைப்படுகிறோம். ஆனால் நீங்கள் தான் எங்களை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். ஆனந்தத்தை அள்ளித்தரக்கூடிய எங்கள் ஆட்சியை ஏற்க மறுக்கிறீர்கள். துரை, மகிழ்ச்சி என்பது நாம் அனுபவிக்கும் சுகத்தில் இல்லை, வாழும் வாழ்க்கையில் இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. நம் மனம் நிறைவாக இருந்தால் மகிழ்ச்சி அங்கு தானாக குடிகொண்டிருக்கும். அந்த வகையில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம். எங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் கெடுக்காமல் இருந்தால் போதும்.
என்ன அப்படி பார்க்கிறாய்? என்ன அது? புரியவில்லை? இது யார் தெரியுமா? தமிழகத்தின் மானம் காப்பதற்காக போராடிய மாவீரனாம் வீரபாண்டிய கட்டபொம்மன்.